நாயெல்லாம் ஊற்றி என்னத்தை ஊற்றி ஏன்னா நீ உள்ள போய் சுத்தி மாத்திர வரைக்கும் நான் கூடவே காவல பாய் தாங்குது என்னத்துக்கு அப்பா கிடைக்காது எப்படியோ விட்டுடுங்க எனக்கு சுத்தி அப்படிலாம் பண்ற ஏண்டா எப்படியோ இந்த தக்காளி நம்ம என்ன போனோம் சாப்பாடு சொன்ன ருசியா வச்சுக்கலாம் பார்க்கலாமா ஏய் ஏண்டி அம்மா செஞ்சியா முடிச்ச மாலை இப்ப பாரு முடிஞ்சிருச்சுமா நெய் ஊத்துறியா 16 கையில 16 கையா 16 கையா 16 கையில எது 16 கையில அம்மா சட்டிலே தம்ம ஊத்திக்கிறாங்க அம்மா சட்டிலே ஊத்தியா அம்மா சட்டி கொதிச்சா ஏய் நல்லா கொதிக்க வச்சியா சட்டி பழசாயிடுச்சா அம்மா சட்டி நம்ம அரண்மனையில சீர்மை எவ்வளவு சட்டி அடிக்க வச்சிருக்கே அம்மா சட்டி ஏய் ஏய் இது புக்கா கம்லோக்கா அம்மா சட்டி ஏண்டா ஓ இருந்தாலும் அது எல்லாம் வெளிய செஞ்சறேன் இப்படிதான் ஆமாமா இது மலவ நாட ஏண்டா அது மலவ நாட பிரமே அனுப்பிய ஆமாமா இவள முதல்ல விட்டாங்க ஓ புடி புடிக்கல மகளே அம்மா 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 சொல்லுங்கம்மா இருந்தாலும் வேலை செஞ்சு அழுத்து போயிட்டு இருப்பேன் உண்மைதாம்மா ஆமாம்மா அதை மலவ செஞ்சு மலவ பெருத்து அப்படியே ஆடி பாடி அந்த குட்டியில நீராயிட்டு வாமா ஆகட்டுமா அம்மா நீங்களே என் கூடி வாங்கம்மா நான் கூட வரணுமா ஆமாம்மா வரமா ஆகட்டு வாங்கம்மா ஆடி பாடி கூட நான் கண்ணு தெரியவே வரமா பூ மலர்ந்தே உலகிலடி ஒரு தீவி பூவலடி உலகிலடி நடித்தாரே அந்த மலை மேல பாருமா பூ ஏண்டா நீ போற விஷயம் எனக்கு தெரியும் ஜவுடியா தெரிஞ்ச பேர் பூ நம்ம ஏறக்கூடாது அந்த இடத்துல ஏறினா நீ மீது செத்துருவோம் முதல்ல அவளை ஓய்சாதான் நாட்டுல சொத்து மாட்ட முடியும் மொத்தமே அம்மாக்குதான் சேரணும் இல்லனா இங்கதான் சேருமா இங்கதான் அம்மா வீரம்மா சிக்கையடா ஏடி ஜவுடியா போய்சிக்கிற மகளே அம்மா அம்மா விஷயம் அப்பா உன பாசம்
ஆமா அடிச்சு விளையாடணுமா? நீங்க அடிச்சதால நான் ஏதோ கோச்சிக்கிறேன். தாய் அடித்தா பிள்ளை எப்படி அம்மா அழுவா? அதனால நான் கோச்சிக்க மாட்டேம்மா. நீங்க சொல்லுங்கம்மா. அம்மாக்கு ஒரு ஆசைமா. என்ன ஆசைமா? அந்த தூரத்துல ஹைட்ல தேடி பத்தியா மலரு? ஆமாம்மா. அந்த மலர் அம்மாவுக்கு வேண்டுமா? அம்மா அந்த மலையின் உச்சிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பாரிஜாத மலர் உங்களுக்கு வேண்டும். எனக்கு வேண்டும். அம்மா பாத்தீங்களா அந்த பாரிஜாத மலர் கீழே நேரம் ஒரு பாடத்து கீழே இருக்கின்றதுமா. மகளே அம்மா இருக்கிறம்மா. அப்படியா? நான் பாத்துக்கிறேன். அம்மா அது மேல ஏறு. உங்களுக்கு ஆசை வந்துருச்சு அப்படின்னா அந்த மலரை நான் பறிச்சு பூ பறிச்சு தரமா. மதுராபுரி ஆட்சியை ராஜேந்திர மன்னன் இறந்துவிட்டு மன்னுடைய மகள் சிவமணி இறந்து விட்டதால் அன்னவருக்கு பெண் கொடுப்பவர்கள் இந்த மதுராபுரி ஆட்சியை பேர் பாதி ராஜ்யமும் 10,000 பொற்கால் செலவு கொடுக்கிறேன். இவ்வளவு விடக்கூடாது, சாவடி கூட கூடாது, சாவடி கூடாது, காப்பாத்தணும். மாமா அம்மா இருக்குமா நான் மலர் பறிச்சு தரமா. அம்மா இது நான் பறிச்சு அம்மா நான் நீங்க உட்காருங்கம்மா. என் செல்லத்தை தொடி தொடி தொடியா தொடி தொடியா அம்மா என்ன சொல்றாமா? அவங்க பைத்தியக்காரமா நேத்து கொட்டுவே நான் என்ன பண்ணுவேன் தங்கவே. அம்மா வயசாகி போச்சு. அம்மா வயசாயிடுச்சுமா. நீ நாட்டெல்லாம் பார்க்கணும், நல்லா நாட்டை பார்க்கணும். இருந்தாலும் அம்மாக்கு கடைசியா ஒரு ஆசைமா. அம்மா 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 இருந்தாலும் சித்தி உனக்கு இந்த ஊர் உலகம் என்ன பேசுவாங்க? இல்லம்மா அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு பேசுவாங்க. எனக்கு தவறா? ஆமா. இருந்தாலும் இந்த சித்தி உனக்கு அருமையான மாப்பிள்ளை பார்த்து அப்படியா உனக்கு கல்யாணம் பண்ண போறேம்மா. ஐயோ அம்மா எனக்கு என்ன வயசாயிடுச்சு? எனக்கு எதுக்குமா கல்யாணம்? அம்மா நான் காலம் விடுது உங்களுடைய காலம் எழுப்பி தவிர ஒரு நாள் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். காலமா கெட்டு போயிடுது. அம்மா சொல்ற மாதிரி காலகாலத்துக்கு திருவண்ணை பண்ணிக்கமா. நீ கண்டி திருவண்ணை வச்சுக்கா அரண்மனைக்கு சாமானா அம்மாக்கா வயசாகி போச்சுமா. வயசாகிடுச்சம்மா. இருக்கும் நாளைக்கு இருக்கணும் இருக்க மாட்டேனோ. ஆமாம்மா. அதுக்குள்ளேயே கல்யாணத்தை பார்த்துட்டு அடுத்ததே செத்துட்டா கூட பாத்தீங்களா எங்க அம்மாக்கு எனக்கு என் மேல எவ்வளவு ஆசைப்படுறீங்க எங்க அம்மா. இருந்தாலும் அம்மா எனக்கு பாத்துக்கிற மாப்பிள்ள அம்மா அவர் எப்படி அழகா இருப்பாரம்மா. ஐயோ 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 என்ன ஆசைப்பட்டியா? கல்யாணம் வேணாச்சு வேணாம் வேணும் மாப்பிள்ள கேக்குதாண்டா. அம்மா அவர் அஜித் மாதிரி இருப்பாரம்மா. இல்லம்மா என்ன மாதிரி இருப்பாரு. ஏண்டா உன் மூஞ்ச பாத்தியா? உன் மூஞ்சிக்கு ஏன் பண்ணு? ஆமாம்மா உண்மைமா. சொல்லக்கூடாது. நம்ம சஸ்பெண்டா எந்த அளவுக்கு மூடி மறைக்கிறோமோ சஸ்பெண்டா எந்த அளவுக்கு மூடி மறைக்கிறோமோ அப்பதான் இந்த நாட்டை நம்ம ஆள முடியும். ஆள முடியும். நாட்டில் இருக்க பேர் பாதி சொத்து பொன் பொருள் தட்டி வரவாங்க நமக்கு என்ன கவனிக்கிறியா? ஏண்டா என் பொண்ணைய கவனிக்கிறப்ப உன்னை கவனிக்காம இருப்பேன். எப்பமா கவனிக்கிற? ஏண்டா கட்டி கவனிக்கிறேன். வெடியாலமா? ஆமாண்ணா. இருந்தாலும் எனக்கு பார்த்திருக்கக்கூடிய மாப்பிள்ளை இருப்பாரு. அவர் சிரிப்பாரம்மா. அவர் அழக நான் சொல்ல முடியுமா? அப்படியா? நீ பார்த்த உடனே அம்மா
எனக்கு இந்த மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்லுவேன். அவன் எவ்வளவு லட்சணமான இருக்கிற பாத்தியா? பின்னாடிதான் வேணும் உனக்கு மாப்பிள்ளை. இருந்தாலும் கோபப்பட்டவர் கோபப்படுவாரம்மா? வரவே மாட்டாருமா. அவர் பாசமா அப்படியா? பாசமா காலையிலே கிடப்பாரு. அப்ப நான் சிரிச்சா சிரிப்பாரா? சிரிச்சா சிரிப்பாரு. நீ அழுதா அழுவாரு. நீ ஒரு அடி அடிச்சா கூட அவர் உன்னை திருப்பி அடிக்கவே மாட்டாருமா. அடிக்கவே மாட்டாரா? காலையே வீடு கிடப்பாரு. காலையில விழுந்து கிடப்பாரா? ஆமா, என் பொண்ணு என்கிட்ட தான் கஷ்டப்பட்டா. ஒரு இடத்துல நிம்மதியா வாழணும்ல. இந்த அம்மாவுக்கு ஆசை இருக்காதா? அம்மா, நான் அடிச்சாலும் அடிக்க மாட்டாரு, சிரிச்சாலும் சிரிக்க மாட்டாரு, கோபப்படவும் மாட்டாரு, அவரு காலடி கிளப்பாரு, எதுவுமே செய்ய மாட்டாருன்னா அவர் என்ன செத்த போறதுக்கு சமமா? ஐயோ தப்பா இருக்காதம்மா. எல்லா வேலையும் நீதான் செய்யணும். அவராண்ட மொத்த வேலையும் நீதாம்மா செய்யணும். அவர் எந்த வேலையுமே செய்ய மாட்டாரு. உனக்குதான் வேலை விடுவாரு. கண்டுபிடிச்சிட்டாவோ? சக்காலி மாவா எப்படி நம்மளுக்கு உப்பு சக்தி இந்த கல்ச்சர் விட்டா வேற சக்தி. நீங்க சொல்லுங்கம்மா, எதுவுமே செய்ய மாட்டாருன்னா அவர் என்ன செத்த போறதுக்கு சம மாதிரியா? அதேதாண்டி அம்மா, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்திருந்தா ஒரு பிணத்திற்கு திருமணம் செய்து வைப்பீர்களம்மா. அம்மா, அந்த மாட்டு போட பிணத்திற்கு நான் திருமணம் செய்ய முடியாதம்மா. நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தால் இப்பேற்பட்ட திருமணத்தை செய்வீர்களம்மா. ஏண்டி வந்த வண்டியே ஒரு தாயே முழுங்கிட்டு ஏண்டி செத்த பெணத்துக்கு தாண்டி அப்படி மாட்டு படுத்து போன பிணத்திற்கு நான் திருமணம் செய்து கொள்ளுதான் ஆக வேண்டுமா? ஏண்டி முடிக்கலையா? இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக பிறந்து விட்டாள் அம்மா. அவள் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டிற்கு செல்லும் பொழுது ஒருவேளை அந்த பெண்ணானவள் மாண்டு மடிந்து விட்டாள் தாயே. ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன் தாயே. ஒரு கிராமத்திலே ஒரு பெண்ணானவள் இறந்து விட்டாலும் நேரம் காலம் ஆகியும் அந்த சடலத்தை எடுக்கவே இல்லையா? அதற்கு உன் பெண்ணான ஒரு பெண்ணை பார்த்து கேட்கின்றார், இந்த பிணம் இன்னும் எதற்காக எடுக்காமல் இருக்கிறது கேட்க அந்த கூட்டில் இருந்த மற்றொரு பெண் எழுந்து, இந்த பெண்ணுக்கு சேர வேண்டிய தாய் விட்டு கோடி இன்னும் வரவில்லை என்று அந்த பெண் எடுத்திருக்கிறார். அது போல நானும் ஒரு மாட்டு போன பிணத்திற்கு மாலை சுட போகின்றேன் தாய். அப்படி போகின்ற வேலையில் நானும் இறந்து விட்டால் நான் அனாதை பிணமாக போகக்கூடாது தாய். அதனால் எனக்கு தாய் வீட்டில் இருந்து சேரக்கூடிய அந்த தாய் வீட்டு கொடியை போட்டு விடுங்களம்மா. என்னுடைய தலையில் அவ எழுதிய படி என்னுடைய தலையில் அம்மா
தாய் இல்லாமல் பிறந்து விட்டு தாய் இல்லாத அனாதையாக தவிக்கின்ற எனக்கு இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கு தாய் தந்தையாக இருந்து என்னுடைய திருமணத்திற்கு வந்து என்னை வாழ்த்து விட்டு செல்ல வேண்டும் அம்மா. ஆமா அந்த மாட்டு போல பேசுறதுக்கு தேடும் கை வலியில ஓடியா நாடிய அப்படியே சொல்லி கொடுத்தியா? ஒருவேளை அதை இறந்த படத்துக்கு உன்னை திருமணம் பண்ணி வைக்கிறது அவனை கனெக்ட் பண்ணிட்டியா? ஐயோ அப்படி எல்லாம் கிடையாது. நீ மோசமான இருந்தாலும் உன்னை விடவே மாட்டேன் நானு. இருந்தாலும் சென்று அந்த மாண்டு போன இடத்திற்கு நான் திருமணம் செய்ய கோலத்தில் வருகிறேன் தாயே. எல்லாமே நம்ம பக்கம் தான். அவரை எப்படி வந்து கொஞ்சம் மாத்தியா எவ்வளவு சித்திராவதை செய்த எவ்வளவு குடும்ப பத்திரம் கல்யாணம் பண்ணிட்டா அம்மா நம்மளுக்கு தேவை சொத்து. அவ இருந்தா என்ன செத்தா என்ன நம்மளுக்கு என்ன இருக்குது? முறைப்படி நம்ம பார்க்கலாம். அவ என்ன பண்றா